ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கத்துரு நோய்கள் நடிதார் மேல் ஒழித்தருளி, வங்கம் அழிகின்ற கடல் மாதோட்ட நகரில் பங்கம் செய்த வடவாறு பாலாவியின் கரைகள் தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே, தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே. முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே, பக்திக்கு வித்து பணிந்துன்றன் பற்றலே, சித்திக்கு வித்து சிவபரம் தானாதல், சக்திக்கு வித்து தனது உபசாந்தமே. அற்புதமான பாடல் பெற்ற சிவாலயத்திலே ஒன்றான தட்சிண மேரு, தட்சிண கைலாயம், தட்சிண சோமநாதம் என்று போற்றக்கூடிய பாரத தேசத்தின் கண் கீழே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய லங்காபுரியினுடைய பிராகிருதமான புராதானமான சிவ திருத்தலம் திருக்கேதீச்சரம் என்று அழைக்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் ராமேஸ்வர தலத்தை தரிசனம் செய்து தனுஷ்கோடி புண்ணிய இடத்திலே இருந்து ஞான கண் கொண்டு பார்த்து பாடி பரவி புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் யுகம் கடந்து போற்றக்கூடிய புண்ணிய கஷேத்திரம் திருக்கேதீச்சுரம். லங்காபுரிக்கு மற்றும் ஒரு பெயர் நாகபுரி. நாகபுரிக்கு காரணம் இந்த திவ்ய கஷேத்திரமே. நாகேசம் என்ற ஒரு பெயரும் பிராகிருதமாக வழங்கப்படுகிறது. கிருதயுகத்திலே உமாதேவி, திரேதாயுகத்திலே அஷ்டநாகங்கள், துவாபர யுகத்திலே பகவான் வியாசர், கலியுகத்திலே அடியார் பெருமக்கள் என்று யுகம் கடந்த புண்ணிய பூமி. சித்தர்கள் எல்லாம் கூடுமிடம், ரிஷிகள் எல்லாம் வணங்குவிடம், தேவர்களும் ராக்கதர்களும் சேர்ந்து வழிபட்ட அதி ஆச்சரியகரமான உன்னதமான பற்பல சிறப்புகளை ஒருங்கே அமையப்பெற்ற சிவாலய தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது. திருக்கேதீச்சுரம் என வழங்கப் பெறுவதற்கு காரணம், நவக்கோள்களிலே நவகிரகங்களிலே 9வது கிரகமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஞானக்காரகனான கேது பகவான் பூஜித்து வழிபட்ட திருத்தலம் இது. கேது பகவானுக்கு பிரத்யட்சமான ஒரு மூர்த்தி. திருப்பார்கடலை கடைந்த பொழுது அந்த திருப்பார்கடலிலே இருந்து எடுத்த அமிர்தத்தை மோகினி உருக்கொண்டு அனைவருக்கும் வழங்கும் சமயத்திலே சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இடையே கரத்தை நீட்டி சுபானு எனும் அரக்கன் பெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் திருமால் தன்னுடைய சக்கரத்தை கொண்டு சுபானுவனுடைய உடம்பை 2 கூறுகளாக்கி கீழே விட்ட பொழுது ஒரு கூறு ராகுவாகவும் மற்றும் ஒரு கூறு கேதுவாகவும் அமைந்து அருள் பாலித்தது. அப்படி அந்த கேது கிரக பதவியை அடைவதற்காக பலகாத ஆண்டுகள் தவமிருந்து தான் ஒரு வடிவம் பெற்று இறைவனை பூஜித்து நாகலோகத்திலே இருந்து நாக ரத்தனத்தை எடுத்து வந்து நாக மலர்களால் வழிபட்ட சிவ திருத்தலம். ஆகவே திருக்கேதீச்சுரம், திருக்கேது ஈஸ்வரம் என்று மருவி திருக்கேதீச்சுரம் என அழைக்கப்படுகிறது. அழகான பிரம்மாண்டமான சிவாலயம் இது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை சிறப்பு வாய்ந்த சிவாலயம். சுமார் 40 ஏக்கர் பரப்பளவிலே பிரம்மாண்டமான ராஜகோபுரம். உள்ளே நுழையும் பொழுது நமக்கு
நம்முடைய தட்சிண பிரதேசத்திலே சிதம்பரத்திலே இருப்பதை போன்றிருக்கக்கூடிய பேருணர்வு ஏற்படுகிறது. உள்ளே நுழைந்தவுடன் தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய நந்திதம் பெருமான் பிரம்மாண்டமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. விநாயகர், முருகப்பெருமான், கோஷ்டத்தில தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கா பரமேஸ்வரி, பைரவர் என்று ஆலயத்தினுடைய ஒவ்வொரு மூர்த்தமும் அழகு மிக அருட்காட்சி தருகிறது. இவையெல்லாம் விட இவ்வாலயத்தினுடைய பிராகாரத்தில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய மகாலிங்க மூர்த்தி, இந்த மகாலிங்க மூர்த்தம் மிகவும் பழமையானது. எந்த யுகத்திலே யாரால் எப்போது எப்படி ஏன் எதற்காக என்று தெரியாமல் பூமியிலே இருந்து கிடைத்த மூர்த்தி. இவ்வாலயத்திற்கென்ற ஒரு அமைப்பு, இவ்வாலயத்தை சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுப்பித்தார்கள். அப்பொழுது புதுப்பிக்கப்பட்ட சமயத்துல பூமியிலே இருந்து ஆலயத்தை கட்டுமானம் செய்வதற்காக தோண்டும் பொழுது ஆலயத்தினுடைய கீழே கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இரத்த மண்டபம், துவஜஸ்தம்பம், பிராகாரம் முதற்கொண்டு அதனுடைய வடிவமைப்பாகவே கீழே இருந்தது. அங்கேயே பல மூர்த்தங்கள் கிடைக்கப்பட்டன. அவற்றிலே ஒன்றுதான் மூலாலயத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியான மகாலிங்க பெருமான். எடுக்கும் பொழுது சிறிது பின்னப்பட்ட காரணத்தாலேயே ஆலய பிரகாரத்திலே பக்தர்களுடைய பார்வைக்காக வைத்து விட்டார்கள். சிவராத்திரி புண்ணிய காலத்துல பக்தர்கள் தங்களுடைய கரம் கொண்டு நீரும் பாலும் அபிஷேகம் செய்து வில்வம் சார்த்தி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு பேரு கிடைக்கப்பெறுகிறது. மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான திருக்கேதீஸ்வரத்தினுடைய மூர்த்தி நாகநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். கேதீஸ்வரநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த மூர்த்தி அற்புதமானது. காரணம், காசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம். இது காசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் சிவாகமத்திலே காமிகாகமம் எனும் முறைப்படி மூலஸ்தானத்திலே பிரதிஷ்டை செய்து உமையம்பிகைக்கு கௌரி எனும் திருநாமத்தால் வழங்கப்பட்டு அழகாக அற்புதமாக அமைந்த ஆனந்தமான ஒரு ஆலய தரிசனம் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது. அன்பர்களே, இவ்வாலயத்திலே மற்றும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? சிவபெருமானுடைய விவாக காலத்துல அகஸ்திய பெருமான் கைலாயத்தை விடுத்து இங்கே வந்து காத்திருந்து சிவபெருமானுடைய விவாகத்தை இங்கேயே கண்டு மகிழ்வுற்றார். அகஸ்தியருக்கு பிரத்யேகமாக காட்சி கொடுத்த உமாமகேஸ்வர மூர்த்தி, அகஸ்தியர் வழிபட்ட மூர்த்தி, அகஸ்தியரோடு சம்பந்தப்பட்ட மூர்த்தி. ரிஷிகள் மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் கூடினார்கள். இன்றைக்கும் சிவராத்திரி புண்ணிய காலத்துல 33 கோடி தேவர்கள் உறைவதாக ஐதீகமாக்கி தரப்பட்ட புண்ணிய சிவாலயம். பாடல் பெற்ற சிவாலயத்தில மனம் ஒருமைப்படக்கூடிய சில ஆலயங்களிலே இதுவும் ஒன்று. எத்தனை முறை பார்த்தாலும் புதிதாக தோன்றக்கூடிய அனுபவம், அழகும் ஒருங்கே அமையப்பெற்ற பேரு அனுபவிக்க முடியும். இவற்றோடு மட்டுமல்லாமல் அசுரர்களோட தொடர்புடையது. ராவணனுடைய தர்மபத்தினி கன்யா காலத்திலே இருந்து வழிபட்ட சிவலிங்கம் மண்டோதரியினால் பூஜிக்கப்பட்டது. மண்டோதரியினுடைய தகப்பனார் மயனால் பூஜிக்கப்பட்டது. மயனால் ஆலயம் அக்காலத்திலேயே கட்டுவிக்கப்பட்டது என்கின்ற ஒரு பெருமைக்கு உரியது. மண்டோதரி இங்கே செய்த சிவபூஜை குறித்த காரணத்தினாலே தான் இத்தனை அழிவுகள் ஏற்பட்ட பிற்பாடு கூட இவ்வாலயம் அழிவுறாமல் பாதுகாத்து, இந்த க்ஷேத்திரம் அழிவுறாமல் அவ்வப்பொழுது பாதுகாத்து வருவதற்கு காரணமே இந்த சிவாலயம் தான். இந்த ஊருக்கு, இந்த நகருக்கு, இந்த க்ஷேத்திரத்திற்கு இந்த சிவாலயத்தை ஒட்டிய பெயர் வழங்கப்படுகிறது. அஷ்டநாகங்கள் ஒவ்வொன்றும் தவமிருந்து 8 திக்கில தங்களுடைய கைகளிலே எவை கிடைத்ததோ அவற்றை வைத்து இறைவனை வழிபட்ட பெரும் பேருமிக்க சிவாலயம். அனந்தன், தக்ஷகன், வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் எனும் அஷ்டநாகங்கள் வழிபட்ட பெரும் பேருடையது. ஆதிசேஷன் தவமற்றிய சிறப்புடையது. கேது பகவானுக்கு பிரத்யட்சமான மூர்த்தி. நாமெல்லாம் வணங்கி அருள் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. இறைவனை வணங்குவோம், வழிபடுவோம். வன்னிவரம் ஸ்தலவிருட்சமாக, பாலாவினதி புண்ணிய தீர்த்தமாக, மூலஸ்தானத்திலே சுஜம்பு மூர்த்தி எனும் பெரும் பேருடன் காசி லிங்கமாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய சிவபரம்பொருளை நினைத்து வழிபடுவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.